வணக்கம் மக்களே, இது உங்க தமிழ் டாக். பொதுவாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பல கதைகள் இருக்கும். ஆனா பழனி முருகன் சிலையை சுற்றியுள்ள மர்மங்கள் வெறும் கதைகள் மட்டுமல்ல, அவை நவீன அறிவியலுக்கே சவால் விடும் உண்மைகள். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத ஒரு வேதியியல் அதிசயம் நம் தமிழ்நாட்டில் எப்படி உருவானது? 1980களில் தமிழக அரசு அமைத்த ஆய்வுக்குழு கண்டறிந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்ன? ஆதாரங்களுடன் பார்க்கலாம். ஆதாரம்: 1980களின் தொடக்கத்தில் பழனி முருகன் சிலை தேய்மானம் அடைவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அப்போதைய தமிழக அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைத்தது. நிறைய பேர் நினைப்பது போல இந்த சிலை கல்லால் செதுக்கப்பட்டது அல்ல. அரசாங்கம் அமைத்த ஆய்வுக்குழுவில் இருந்த ஸ்தபதிகளும் வேதியியல் வல்லுநர்களும் இந்த சிலையை சோதித்த போது ஒரு பெரிய உண்மை வெளிப்பட்டது. இந்த சிலை நவபாஷாணம் எனப்படும் 9 வகையான கனிமங்களின் கலவை. குறிப்பாக இதில் பாதரசம் மற்றும் கந்தகம் போன்ற ஒன்றுக்கொன்று எதிர்வினையாற்றக்கூடிய பொருட்கள் மிக துல்லியமாக சேர்க்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு பிணைப்பு பொருளும் இல்லாமல் 4000 ஆண்டுகளாக இது எப்படி ஒன்றாக ஒட்டியிருக்கிறது என்பது இன்றும் ஒரு வேதியியல் புதிர்தான். போகர் சித்தர் ஒரு சிறந்த ஆல்கெமிஸ்ட். சிலையில் ஊற்றப்படும் பால் மற்றும் பஞ்சாமிர்தம் ஏன் கெட்டுப்போவதில்லை? ஆய்வுகளின்படி அந்த நவபாஷான கலவை அதன் மீதப்படும் திரவங்களில் உள்ள கிருமிகளை அழிப்பதோடு அந்த திரவத்தில் நுண் ஊட்டச்சத்துக்களை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சேர்க்கிறது. இது ஒரு நேர்மறை அயனி மாற்றத்தை பாசிட்டிவ் அயன் எக்ஸ்சேஞ்ச் உருவாக்குகிறது. அதனால்தான் பல தீராத நோய்களுக்கு அந்த பிரசாதம் மருந்தாக அமைகிறது. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, சித்த மருத்துவத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. பழனி கோவிலின் தென்மேற்கு மூலையில் இருக்கும் போகர் சமாதி. நம்பகத்தன்மைக்கு மிகச்சிறந்த சான்று பழனி கோவிலுக்குள்ளேயே இருக்கும் போகர் சமாதிதான். இது வெறும் சமாதி அல்ல, இது ஒரு நிலத்தடி அறைக்கான நுழைவாயில் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல புலவர்களின் பாடல்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் இந்த இரகசிய பாதை பற்றிய குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் இந்த சிலையை பராமரித்த முறைகள் பற்றிய கல்வெட்டு ஆதாரங்கள் இன்றும் பழனியில் உள்ளன. அந்த இரகசிய அறையில் போகர் உருவாக்கிய எந்திரங்களும் அரிய வகை மூலிகை சாறுகளும் இன்றும் இருப்பதாக பரவலாக நம்பப்படுகிறது. பழனி நவபாஷான சிலை என்பது வெறும் ஆன்மீக அடையாளம் மட்டுமல்ல, நம் முன்னோர்களின் மெட்டலர்ஜி அறிவுக்கு சான்றாக நிற்கும் ஒரு வரலாற்று ஆவணம். இதைய வெறும் மூட நம்பிக்கை என்று ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் இன்றும் நவீன அறிவியலால் இது போன்ற ஒரு சிலையை உருவாக்க முடியவில்லை. நம் தமிழர்களின் இந்த அசாத்தியமான அறிவுத்திறனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆதாரங்களுடன் கூடிய இது போன்ற பல தகவல்களுக்கு மறக்காம தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.